பையன் கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு தொழிலும் தான் எப்போ பார்த்தாலும் வேலை சரிமாக தான் கரெக்டாக இது பண்ணிக்கிட்டு இருப்போம். எந்த ஃபங்க்ஷன் எது வந்தாலும் சரி வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆமாம், குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா அன்பாகவும் இருப்பான். வெளியில் உள்ள ஆட்கள்கிட்டையும் நல்லா பழகி நல்லா பேர் வாங்கிட்டு நல்லா இருக்கிறான். இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி போனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அங்கேயுமே நல்ல பேர் தான் வாங்கியிருந்தான். நல்லா எந்த குறையும் கிடையாது அவனுக்கு. அடுத்த ஆட்களுக்கு உதவி செய்ததுக்கும் நல்லா முன் வந்து நிற்பான். எந்த இதுக்கும் யார்கிட்டையும் கோவப்பட்டோ இது பண்ணோ ரொம்ப பொறுமையாக இருந்தால் எல்லா தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டான். நாங்கள் எந்த விதமான முயற்சியும் அவனுக்கு நாங்கள் கொடுக்கல. படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நல்லா எல்லா இதுலேயுமே நல்லா பிளான் பண்ணி படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பொய் களவு கிளாட்டம் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. நல்ல முறையில் உண்மையாக உழைக்கணும். உண்மையாக சம்பளம் வாங்கி நல்ல முறையில் குடும்பத்தையும் கவனிக்கணும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். முதலாளிக்கோ கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கோ யாருக்குனாலும் சரி அவங்ககிட்ட பேசி பழகி நல்ல பேர் வாங்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதை அவன் நிறைவேற்றுவான், செய்வான். அவன்கிட்ட அந்த குணம் இருக்குது. கண்டிப்பாக செய்வான். நம்பிக்கையோடு இருக்கும். கடவுள் கொடுத்து அவர் வரப்பிரசாதம். எந்த வேலையை கொடுத்தாலுமே நல்லா திறமையாக பார்ப்பான். ஏம்மா ஆஃபீஸில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்போமாவது ஒரு தடவை தான் சொல்லுவான். அடிக்கடி அப்படி பேச மாட்டான். அதான் நாங்கள் சொல்லுவோம், 4 பேர் வேலை பார்க்குற இடத்துல அப்படி தான்ப்பா இருக்கும். நீ நல்லபடியாக திறமையாக உன் திறமையை நீ வளர்த்துக்க. எங்கே வேலைக்கு போச்சோன்னாலும் நீ நல்லபடியாக போகணும் வரணும். அது மாதிரி அமைதியாக நல்லபடியாக நல்ல குணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா அப்படிமா. சில நேரம் கோவப்பட்டு பேசுவான். ஆனால் சில நேரம் நல்ல திறமையாக இருப்பான். பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் அவன் பழக்கம் நல்ல பழக்கம் பிடிச்சி வச்சுருப்பான். எந்த ஆளுக்குனாலும் சரி, ஜெயபாஸ்கர் சாரா வணக்கம் வாங்க வாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே நல்லா கல்யாணத்துக்கும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு இந்த இது கிடைக்கிறதுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பெருமை தான். நீங்களும் அவனுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அவனை இன்னும் ஊக்கப்படுத்தி இன்னும் மேலும் அவன் நல்லபடியாக வளரணும். எல்லாருக்கும் வணக்கம். அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கல்யாணம் ஆகி இன்னும் 2 மந்த் தான் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசுன்னு கூட பார்க்காம வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் நான் பேசினது வரைக்கும் வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்கள எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. பாஸ்கரா இவ்வளோ இந்த மாதிரி பையன் நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுவாங்க, எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் அந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக படுறேன். எங்கள் அப்பாவோட அத்தை மாமா தான் நல்லா அதிகமாக நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க. நான் அங்கே வந்ததுக்கே ரொம்ப பெருமையாக படிக்கிறேன். உங்களுக்கு நான் மனைவியாக அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்கே போஸ்டிங் கொடுத்தாலும் பயப்படாமல் போங்க. அத்தையும் மாமாவும் நல்லா பார்த்துக்கிடுவேன். இனியும் அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நல்லபடியாக ஒர்க்கை பார்க்கணும். அதான் எனக்கு வேணும். எந்த பயமும் இல்லாமல் எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படி இப்படி நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவங்களும் நீ நல்லா பார்த்துக்கிடுவாங்க. எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பார்க்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நட்சத்திரங்களை தூசு கட்டினால் நல்ல வீடு செய்வேன். துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தந்தேன். பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முன்னிருந்தால் நான் பாகிருப்பேன். என்னை